இது நம்ம நேரா போய் எப்படி பார்ப்போமோ அந்த அளவுக்கு உணர்வை கொடுக்கக்கூடியதுனால இங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே இங்க பாக்குறதுக்கு ரொம்ப பிரியப்படுறாங்க. ஏன்னா நேரா போய் கூட பார்த்தா இந்த அளவுக்கு தரிசனம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட ஒளிப்பதிவு டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி இது 3D விர்ச்சுவல் ரியாலிட்டியில கொடுக்கறதுனால அவங்களே அங்க நேரா போய் பார்க்குற மாதிரியான உணர்வை கொடுக்கறதுனாலையும் இங்கேயே இந்த ஏற்பாடுகளை அமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் பண்ணியிருக்கிறதுனால மக்கள் இங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நேற்று ஒரு 1787 பேர் பார்த்தாங்க. எங்களோட கவுண்ட் படி 1780 பேர் முழுமையா பார்த்துட்டு ரொம்ப திருப்திகரமாகவும் அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் சில பேரெல்லாம் கண்ணில் கண்ணீரோடையும் போன காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு இது ரொம்ப வரவேற்பை பெற்று இருக்கு. இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்திலேயே ஒரு 200 சொச்சம் பேரை நாங்க காட்டி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் நல்லா வரவேற்பு அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அறுபடை வீடு தரிசனம் ஒரே இடத்தில் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. எனது இஷ்ட தெய்வமான முருகனை அனைத்து முருகரையும் ஒரே இடத்தில் பார்த்ததுக்கு ஏற்பாடு செய்த அறநிலையத்துறைக்கு மிக்க நன்றி. நான் கனடாவில் இந்த 3D காட்சியை பார்த்திருக்கிறேன். அதே எஃபெக்டை நம்ம பழனியில கொண்டு வந்ததற்கு அறநிலையத்துறை சார்பாக மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆறுபடை வீடையும் ஒரே இடத்தில் தரிசித்த மகிழ்ச்சியும் நிறைவும் கிடைத்துள்ளது. நன்றி. ஒரு வாரமா இந்த ப்ரோக்ராம் நம்ம டிவி ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு நடக்குதா எங்களுக்கு தெரியல. நேற்று இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லவும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தோம். ஆறுபடை வீடுக்கும் போயிட்டு வந்த ஒரு திருப்தி எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. போக முடியாத அத்தனை பேர்த்துக்கு இங்கிருந்து பார்த்தாலே பார்த்த ஒரு ஃபீல் ஏற்படும். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். பழனியில ஒரு தரிசனம் மட்டும் பார்க்க மாநாடு அமையாம 6 படைகளையுமே பார்க்குற மாதிரி அருங்காட்சியகம் அமைப்பு சிறப்பாக இருந்தது. அருங்காட்சியகம் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு முருகனை பற்றியும் திருப்புகழ் பாடல்களும் கந்தர் அனுபூதி பாடல்களும் அதோடைய விளக்கங்களும் புகைப்படங்களும் இடம்பெற்று இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வந்தப்போ முருகனோட திருவுருவ சிலைகள்லாம் வைத்திருந்தாங்க. தரிசனம் பண்ணிட்டே வந்தோம். நமக்கு அறுபடை வீடுகளையும் தரிசனம் பண்ண ஒரு மன நிகழ்வோட உள்ள வந்தப்ப இந்த 3D எஃபெக்ட் கண்காட்சி பார்க்கறப்ப நேரடியா ஒவ்வொரு படை வீடுகளுக்கும் போயிட்டு அபிஷேகமும் தேரோட்டமும் பார்க்கிற ஒரு மன நிறைவும் முருகனோட அருள் முழுமையா கிடைத்ததற்கான பலனும் முத்தமிழ் முருகன் மாநாடு கிடைச்சிருக்கு. இதனால தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கும் அதன் பணியாளர்களுக்கும் அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இதன் வாயிலாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேன்மேலும் அடுத்தடுத்து முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பாக நடைபெற திண்டுக்கல் மாவட்டம் சார்பா அரசுக்கு கோரிக்கையும் வைக்கிறோம். மிகச்சிறப்பா இருந்தது. எல்லா முருக பக்தர்களும் இது ஒரு மன நிறைவான மகிழ்ச்சியான விழா. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.